வெல்கம் டு சுனமைலா vlogs. இது டியூஸ்டே மார்னிங், அதாவது இன்னைக்கு காலையில் எடுத்த vlog. இது டைம் இப்போ 5:45 ஆக போகுது. டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அப்புறம் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் ஒரு மீல் பிளானிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த மீல் பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சமையல் இருக்க போகுது. இன்னைக்கு 5:45க்கு இப்படி தான் இருக்குது. ஸோ டியூஸ்டே மெனு படி தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். டைம் இப்போது 6 o'clock ஆகுது. டியூஸ்டே மெனு படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, தக்காளி சட்னி. மத்தியானம் லஞ்சுக்கு சாதம், அவரைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் கொடுத்து விட போகிறேன். ஸோ சத்து மாவு கஞ்சிக்கு தேவைப்படுற பால், சத்து மாவு கஞ்சி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். மாதுளம்பழம் நைட்டே உரிச்சு வச்சாச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டேன். தக்காளி சட்னிக்கு தேவைப்படுற வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கு தேவையான மாவும் எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு சாதம் ஊற வச்சாச்சு, அரிசி. துவரம்பருப்பு சாம்பாருக்காக ஊற வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் நைட்டே கட் பண்ணி வச்சாச்சு. அவரைக்காய் சாம்பாருக்கு அவரைக்காவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுற கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த உருளைக்கிழங்கு எதுக்கு பார்த்திங்கன்னா, சாம்பார்னாலே பசங்களுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அதனால ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன். பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுதான் தேவையான பொருட்கள் சமைக்கிறதுக்கு. டைம் இப்போது 6:05 ஆக போகுது. ஸோ நான் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் சத்து மாவு கஞ்சி பவுடரில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வச்சாச்சு. ஒரு அடுப்பில் அரிசி வச்சாச்சு சாதம் மத்தியானத்துக்கு. இன்னொரு அடுப்பில் குக்கரில் துவரம்பருப்பு வச்சுருக்கேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது தக்காளி, பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கிறதுக்கு பதில் நம்ம அடுப்பில் வச்சோன்னா ஒரு சைடு அதுவும் தண்ணி கொதிச்சிட்ருக்கோம், பருப்பு தண்ணி. ப்ளஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கும் ஈஸியாக வேலை முடியும். ஸோ மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பூண்டு ஒரு 5 பல், தக்காளி பழம் 1, 2 எல்லாமே சேர்த்து குக்கர் மூடி போட்டுடுறேன். அதுக்குள்ளே அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வந்திருக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். விசிலும் போட்டாச்சு. இந்த சைட் கஞ்சும் பாலும் இன்னும் பொங்கி வரல. அதுக்குள்ளே கேரட் பீன்ஸ் பொரியலுக்கும் அவரைக்காய் சாம்பாருக்கும் தேவைப்படுற வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். நேற்று மண்டேக்கான சமையல் போட்டிருந்தோம். அதாவது லாஸ்ட் வீக் நான் அந்த மீல் பிளான் என்ன பண்ண போகிறேன் இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுபடி மண்டேக்கான சமையல் நேற்று சூப்பராக முடிச்சாச்சு. இப்போது இந்த மெனு பிளான் படி எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாள் ஒன்று சாப்பிடணும்னு தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்ம ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒரு வாரம் போட்டுடலாம், ஓகே. பட் நமக்கு முன்னாள் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கிரேவிங் வரலாம். இந்த டிஷ்ஷு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே, இல்லை வேறு டிஷ்ஷு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு தோணலாம். இல்லை பசங்க வேறு ஏதாவது கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட்டு படி கேரட் பீன்ஸ் பொரியல் தான் கொடுத்துருந்தேன். பட் எங்கள் வீட்டில் உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேரட் பீன்ஸ் பொரியல் இருக்கட்டுமா, பட் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாலும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ மீல் பிளான் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியல இது. பட் நம்ம இப்படி போடும்போது மீல் பிளானை நமக்கு அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது குக்கிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன புதுசுலலாம் அடுத்த நாள் என்ன சமைக்கணுன்னே தெரியாது. வந்தெல்லாம் நின்று கிச்சனில் எவ்வளோ நாள் யோசிச்ச காலம்லாம் உண்டு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போனாலும் நமக்கு ஒரு 4 ஐட்டம் எக்ஸ்ட்ரா தெரியும். பட் அந்த டைம்லலாம் நமக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது, நிறைய டிஷ்ஷஸும் தெரியாது. அப்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் நம்ம வந்து எல்லாமே நாலேஜை கெயின் பண்ணுறது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நமக்கு வந்து இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிரும். அது சமையல்லையும் சரி, ப்ளஸ் இந்த மாதிரி குக்கிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறதுலையும் சரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பால் பொங்கிருச்சு. நான் வந்து சத்து மாவு கஞ்சும் பொங்கி வந்துருச்சு, அதுலேயும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைடு கடாய் வச்சு கேரட் பீன்ஸை பொரியலுக்கு நான் வெங்காயம் தாளிக்கிறேன். அதாவது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனேயே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, உளுத்தம்பருப்பும் ப்ரௌன் ஆன உடனே கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பருப்பும் விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சைட் சாம்பாருக்கு தாளிக்கிறேன். அவரைக்காய் சாம்பார். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. நான் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாக்கை ஃபேஸ் பண்ண மாதிரியே தான் வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு டைம் வந்து ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு ரெசிபீஸை விட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் வந்து கிளாக்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறேன் நான். அப்பப்போ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போது ஒரு கடாயில் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம சாம்பாருக்கு அரிஞ்சு வச்ச தக்காளி இருக்குது. இப்போ லைட்டாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு வெளியில். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ ஒரு சைட் சாம்பாருக்கு தாளிச்சு விட்டாச்சு, ஒரு சைட் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தாளிச்சாச்சு. வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் கேரட்டும் பீன்ஸும் ஸ்டீம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு இந்த தாளிப்போடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடாயிலேயே வந்து வேக வைக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போது இந்த சைட் வெங்காயம் வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன் நான். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும். இதையும் இப்போது நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன். நீங்கள் எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக குக் பண்ணுறத விட நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அது டைம் 6:35 ஆகுது. ஒரு அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு, ஒரு அடுப்பில் கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு வெந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் வெங்காயம் தக்காளி சாம்பாருக்காக வதங்கிட்டுருக்கு. இப்போது அந்த 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் தோல் சீவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கையோடு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தட்டில் அந்த தோலெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டோன்னா நமக்கு இடமும் சேவ் ஆகும், ப்ளஸ் க்ளீனாகவும் இருக்கும். நம்ம பெரிய அளவில் க்ளீன் பண்ணுன்றது இருக்காது. இப்போது இந்த சைடு வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்ச அவரைக்காவை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் போடல, ஏன்னா பருப்புலேயே ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டுட்டோம். இதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள், அவ்வளோதான், குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். அதாவது அவரைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். அவரைக்காய் உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும், அதனால் அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போது சாம்பாருக்கு ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு
கேரட் பீன்ஸும் நம்ம கிளறி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்ததுனால நம்ம அப்பப்போ கொஞ்சம் திறந்து பார்த்து கிளறி விட்டுடணும். டைம் இப்போது 6:40 ஆகுது. ஸோ உருளைக்கிழங்கு கட் பண்ண வந்துட்டேன். முதல்ல தோல் மட்டும்தான் சீவி வச்சுருந்தேன், இப்போது கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மினிட்ஸில் தான் ஆகும் காலையில் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தடுத்து பண்ணுறத நம்ம மைண்டில் பிளான் பண்ணிட்டே வரணும். இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஈஸியாக வேலை முடியும். ஸோ இந்த சைட் கேரட் பீன்ஸ் பொரியலும் ஆயிட்டுருக்கு. நம்ம ஒன்ஸ் குக்கிங்க்கு வந்ததுக்கப்புறம் செய்துட்டு இங்கே ஒரு அடுப்பில் வச்சுட்டு போய் உட்காரறதோ இல்லை வேறு ஏதாவது வேலையில் டைவர்ட் ஆகிறதோ நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு நிறைய டைம் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இங்கே ஒரு மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு இதோட கிச்சன் வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போது கேரட் பீன்ஸ் பொரியல் ஆயிடுச்சு. 6:45 போல். ஸோ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடுறேன். இப்போது அதே கடாயிலேயே நான் உருளைக்கிழங்கும் தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை இன்னொரு சின்ன பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த சைட் பார்த்திங்கன்னா அவரைக்காவும் வெந்து வந்துருச்சு. நமக்கு அவரைக்காய் சீக்கிரமே வெந்துடும். டைம் பார்த்திங்கன்னா 6:50 கூட ஆக போகுது. ஸோ பருப்பும் நம்ம வந்து வெந்த பருப்பை கடைஞ்சிட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போது அந்த சைடு உருளைக்கிழங்குக்கு தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த சைட் சாதமும் வெந்துச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் கடாயில். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதில் வந்து நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உருளைக்கிழங்குக்கு ஜஸ்ட் மூடி தான் போட்டு வேக வைக்க போகிறேன். அந்த ஆவிலேயே வெந்ததுன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தனித்தனியாக வரும். இப்போ ஒரு அடுப்பில் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கு, இன்னொரு அடுப்பில் சாதமும் நான் வடிக்க போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:55 ஆக போகுது. இந்த சைட் சாம்பாருக்கு புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. ஸோ மத்தியானம் லன்ச் வேலை மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. சாதம், அவரைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கும் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் மூடியும் வச்சிட்டேன் நான். இப்போது அடுத்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தக்காளி தொக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு தக்காளி சட்னின்னு போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிற ஒரு சட்னி. ஸோ ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் அரிஞ்சிடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 7 ஆக போகுது. ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கிறேன். 3 தக்காளி பழமும் எடுத்து அதையும் நல்லா அரிஞ்சு வச்சிடலாம். இப்போது இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிலாம் செய்யாமல் அப்படியே வெங்காயமும் தக்காளியும் வதக்கிட்டு நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு மூடி வச்சு அதை தொக்கு மாதிரி கிளறி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது 7 ஆகுது டைமு. இந்த சைடு நமக்கு சாம்பாரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இதில் தேவைப்படுற கொத்தமல்லி தழையை கொஞ்சம் தூவி இறக்கிடுறேன். இப்போது ஒரு கடாய் வச்சு தக்காளி தொக்குக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். 7:05 ஆக போகுது டைமு. இது ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும் இந்த சட்னி. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கான டைம் தான், அவ்வளோதான். இப்போது உருளைக்கிழங்கு அந்த சைடு நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்படி தான் இருக்குது உருளைக்கிழங்கு ஃப்ரை. டைம் பார்த்தீங்கன்னா 7:05.
ஸோ நமக்கு இன்னும் தோசை மட்டும்தான் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நான் அது எதுக்கு லாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சூடாக இருக்கும் பசங்க சாப்பிடும்போது கிறிஸ்பியாக, அதுக்காக தான். ஸோ உருளைக்கிழங்கும் அந்த சைடு எடுத்து வச்சாச்சு. இப்போது அந்த அடுப்பில் தவா வச்சிடுறேன் தோசைக்காக. இப்போ இந்த சைடு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி வரணும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆல்ரெடி நான் வெங்காயம் வதங்கிறதுக்கே போட்டுட்டேன், அதனால நான் உப்பு சேர்க்கலை. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும், அவ்வளோதான். இப்போது இதில் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நல்லா அது வேகணும். அந்த சைடு தோசையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:10 ஆகுது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் எல்லா குக்கிங்குமே முடிஞ்சிடுது. ஸோ காலையில் சன்னும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 7:10 ஆயிடுச்சு. ஸோ ஒரு அடுப்பில் தக்காளி தொக்கு, இன்னொரு அடுப்பில் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இது ரெண்டும் ஆகிறதுக்குள்ளே நான் சைடில் இருக்க அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தக்காளி அப்புறம் பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு அதையும் கையோட க்ளீன் பண்ணிடுறேன். அந்த இடத்தையும் கையோட தொடச்சிடுறேன் நான். அப்போது நமக்கு அந்த இடமும் நீட் ஆகிடும். ஸோ இந்த சைடு வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஒன்று சேர்ந்து வருது. தண்ணி ஊற்றாததுனால நம்ம அப்பப்போ கொஞ்சம் திறந்து கிளறி பார்த்துக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திருப்பி மூடி போட்டு நான் வேக வைக்கிறேன். இப்போ இந்த சைட் தோசையும் ஆயிடுச்சு. தக்காளி தொக்கும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. டைம் 7:20 ஆக போகுது, இன்னும் ஆகலை. ஸோ அதுக்குள்ளே நமக்கு எல்லாமே குக்கிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ 7:20க்கு நம்ம எல்லா குக்கிங்குமே முடிச்சு 7:25 போல் கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ மார்னிங் 6 o'clock 6:05க்கு ஆரம்பித்தோம். 7:15 7:20 போல் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.